நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ செல்லும் வழியெல்லாம் நான் வருவேன். என் மகளே, என் மகளே, என்னை பின்தொடர்ந்து வாராயோ. எந்தன் மகனே, எந்தன் மகளே, என்னை பின்தொடர்ந்து வாராயோ. எந்தன் மகனே, எந்தன் மகளே, என்னை பின்தொடர்ந்து வாராயோ. நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன தருவாய்? நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன தருவாய்? எந்தன் மகனே, எந்தன் மகளே, என்னை பின்தொடர்ந்து வாராயோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 4 வசனங்கள் 31 முதல் 40 வரை. தியானத்திற்கான தலைப்பு கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13:5. வேதாகமத்திலே மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகளுக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரன் லாசரு மரித்து போனான். அப்போது அவர்களை சந்திக்க வந்த இயேசுவை நோக்கி அவர்கள் இருவரும் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பதாகும். இன்றும் பாடுகளுக்கூடாக போகும்போது கடவுள் தங்களை கைவிட்டு எங்கோ தூரம் போய்விட்டதாக எண்ணிவிடுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நன்றாயிருக்கும் போது நம்மோடு சேர்ந்து நம்முடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் நம் நிலை தாழ்ந்து விடும்போது நம்மை கைவிட்டு போய்விடலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஒன்று போல நேசித்து அரவணைத்து தேற்றும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நம் கூடவே இருக்கின்ற இம்மானுவேலராய் இருக்கிறாரே. மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் வானத்திலே நிலாவை பார்க்க முடிவதில்லை. எனவே வானத்தில் நிலா இல்லை என்று கூறிவிட முடியுமா? அதுபோலவே அதிகமான துயரங்களுக்கூடாக போகும்போது நம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதவர்களாக இருக்கக்கூடும். அதற்காக கடவுளே இல்லை என்றோ அல்லது கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்றோ கூறிவிடலாமா? கர்த்தரை தவிர வேறு எதையும் வணங்கப் போவதில்லை என்று உறுதி கொண்டதின் நிமித்தம் எரியும் அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்ட தானியேலின் 3 நண்பர்கள் அந்த சூளைக்குள்ளே தனித்து விடப்படவில்லை. கர்த்தரின் பிரசன்னம் அந்த சூளைக்குள்ளும் அவர்களோடு கூட இருக்கிறது என்பதை கர்த்தர் அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார். அதை அந்த ராஜாவும் கண்டு சாட்சி கொடுத்தான். இன்று நமது நிலை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு அளித்த நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆம், நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அங்கேயும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கும். இது எவ்வளவு ஆறுதல் தரும் வாக்குத்தத்தம் அல்லவா? இந்த உலகத்தில் நம்மை நேசிக்கும் ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் நம்மோடு கூட வர முடியும். ஆனால் மரணத்திலும் மரணத்துக்கு அப்பாலும் நம்மோடு கூட இருப்பதாக வாக்களித்த அன்பின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்களை கைவிடாத தேவனே, எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி எங்களை நடத்துகிற உயிர்ப்பிக்கிற உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.